10th Standard Maths Chapter 3 Algebra Exercise 3.17 7th sum. Find the value of x, y and z from the following equation. First question பாருங்க 12 3 x 3 by 2. இது 2 row இருக்கு, 2 rows இருக்கு, 2 column இருக்கு. That is equal to y is 3 5. இதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எந்திருக்கு 12 ஈக்குவல் டு ஒய், அப்போ ஒய் ஈக்குவல் டு 12, 3 ஈக்குவல் டு இசட், அப்போ நம்ம என்ன எழுதலாம், இசட் ஈக்குவல் டு 3 என்ன எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது இருக்குது 3, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் 12 ஈக்குவல் டு என்னது ஒய், அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 12, இசட்டுக்கு வந்து 3, நெக்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து என்னது 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 6 2 5 8. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பாருங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன் 6, நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பார்ப்போம். Then x plus y equal to 6, 5 plus z equal to 5. அப்படின்னா z is equal to plus 5. இந்த plus 5 வந்து ரைட் சைடு போகும்போது என்ன ஆகிடும் -5. இப்போ 5 - 5ன்னா 0. இப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு போவேன், இது வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் xy ஈக்குவல் டு 8, xy ஈக்குவல் டு என்னதுன்னு இருக்குது 8. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இப்போ இதில் இருந்து என்னென்னு எடுக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, இந்த ப்ளஸ் எக்ஸை வந்து இந்த ரைட் சைடு கொண்டு போனால் -x. இப்போது ஒய்யோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் வந்து என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் இன்டு ஒய் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்குறோம் 6 - x தட் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் இன்டு 6 6x, எக்ஸ் இன்டு -x -x² தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்னது xy ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஒய்யோட வேல்யூ வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 - x. இப்போ எக்ஸ் இன்டு ஒய்யோட வேல்யூ 6 - x ஈக்குவல் டு 8. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 6x இன்டு 6 6x, எக்ஸ் இன்டு x x², அதாவது பவர் ஆட் பண்ணிவிடுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த ப்ளஸ் 8 வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, அப்போ -8 ஆகிடும். இப்போ இது வந்து ஆர்டரில் எழுதலாம், -x² ப்ளஸ் 6x -8 ஈக்குவல் டு 0. அதாவது இந்த ப்ளஸ் 8 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன் ஈக்குவல் டுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டே மைனஸ் இருக்குது, அப்போ ஒரு மைனஸால் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா x² -6, அதாவது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு, இங்கே ப்ளஸ் 6x வந்து -6 ஆகிடும், -8 வந்து +8 ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த ஃபேக்டரைஸ் தான். ஃபேக்டரைஸ்னால் லாஸ்ட் 8 எடுத்துக்கோங்க. எந்த டேபிளுக்கு போகணும்னு பாருங்கள், 4 2s are 8. இப்போ இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு 6 வரணும். இப்போ இது வந்து ஆட் பண்ணால் 6 வருது. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ ரெண்டுக்கும் போட்டுக்குங்க, -4 -2. இப்போ நம்மளோட ஆன்சர் x - 4 x - 2 ஈக்குவல் டு 0. இப்போ x - 4 ஈக்குவல் டு 0ன்னு என்ன, x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் +4. அதாவது x - 4 ஈக்குவல் டு 0 gives x இஸ் ஈக்குவல் டு என்னது x இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் x - 2 ஈக்குவல் டு 0, அது இங்கே வேணால் எழுதிடுங்க, x - 2 ஈக்குவல் டு 0 gives x இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு 6 என்னது இருக்குது எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 6 - x. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 - x, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 -
ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு வந்து 4 வந்துச்சு, 4 கொடுத்துருங்க. 6 மைனஸ் 4னா 2. செகண்ட் வேல்யூ வந்து 2 வந்துச்சு. அப்போ 6 மைனஸ் 2 4. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே 4,2. இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 2,4. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். அதாவது சப்டிவிஷன் தேர்டு பாருங்கள். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஸ்டின். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய் ப்ளஸ் இசட் 9, 5, 7. இப்போ பாருங்கள், டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கங்க, 2 எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் சப்ராக்ஷன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -7லேருந்து 5 சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வருது? -2. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 6ன்னா 2x. இசட் ஈக்குவல் டு 9ல் 2 சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும்? 7. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ எக்ஸுங் இசட்டிங் இருக்கிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 2 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 5ஐயும் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் 2ன்னா என்னது? எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இப்போ சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ -2x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த இசட் கேன்சல் ஆகிடும். -2xலேருந்து எக்ஸு சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -x. that is equal to -7லேருந்து 5 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா -2. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது ஆன்சர்? 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொன்னால் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 கொடுங்க. 2 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இசட் ஈக்குவல் டு 5. இந்த +2 ரைட் சைட் போயிடுச்சுன்னா -2. 5 - 2ன்னா என்னது? 3. இப்போ நமக்கு இசட்டோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிப்பேன். இப்போ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஒய் ப்ளஸ் இசட் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்குறோம்? 3. இப்போ இந்த 3யை வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ -3 ஆகிடும். ஆன்சர் வந்து 4. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் 2, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 4, இசட்டோட வேல்யூ வந்து 3. ஓகே, தேங்க்யூ. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.